வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரம் தாங்க. நம்ம மகா மண்டை பிச்சுட்டு யோசிக்கிறாங்க. கோடிக்கணக்கா லாஸா இந்த ப்ராஜெக்டை. அப்போ யார் இந்த ப்ரெசன்டேஷனை கம்ப்யூட்டர்லேருந்து டெலீட் பண்ணியிருப்பா? நான் எதுவும் பண்ணலை, நான் டைப் மட்டும்தானே பண்ணினேன். அப்போ இதில் கவிதாவின் சதி திட்டம் ஏதோ இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க மகா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா திரு உதவுறாங்க. இந்த பாரு ப்ரெசன்டேஷனை எடுத்துக்கலாம், நான் பார்த்துக்கிட்டேன், நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு நம்ம மகாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க திரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த ப்ரெசன்டேஷனை நோண்டி எடுக்கிறது மாதிரி லேப்டாப்பில் மூழ்கிறாங்க. அதோட இது பென்ட்ரைவரில் சேவ் ஆகி இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ ப்ரெசன்டேஷன் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த நாள் நம்ம கவிதாவும் கௌதமும் எப்படியோ நம்ம அடுத்த எதிர்பார்த்துட்டு கம்சன் பேசியிருக்கோம். நம்ம கோடிக்கணக்காக லாபத்தை சுருட்ட போகிறோம். இந்த ப்ரெசன்டேஷன் டெலீட் ஆனதுனால திரு கண்டிப்பாக மகாவை கம்பெனியை விட்டு அடித்து துரத்த போகிறான் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு செமையான ஒரு ஸ்கெட்சை போட்டுட்டு நம்ம கவிதாவுக்கும் கௌதமுக்கும் பல்பு தயாராக இருக்குது. ப்ரெசன்டேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம திரு முடிச்சுறாங்க. அதோட பார்த்தோன்னா இந்த கம்பெனியோட என்ன டார்கெட்டோ அதை அச்சீவ் பண்ணி கோடிக்கணக்கான ப்ராஃபிட்டையும் கொண்டு வந்துறாங்கன்னு சொல்லலாம். கம்சனை அடிக்கணும்னு காவல் இருந்த நம்ம கவிதாவுக்கு ஒரு ஆப்பு செமையாக வச்சு விட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதில் எல்லாம் கவிதாவின் சதி திட்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு மகா இந்த பாருங்க, வீட்டிலையும் சரி கம்பெனியிலையும் இந்த குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது சதி திட்டம் போட்டிங்க, என்ன மீறி ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு அந்த இடத்துல கவிதாவை அடித்து விழுக்கிறாங்கங்க நம்ம மகா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டணம். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க நம்ம மகாவை கவிதாவை அடிக்கிறாங்கங்க. அது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதாவும் கௌதமும் சேர்ந்து எப்படியோ ப்ரெசன்டேஷனை நம்ம டெலீட் பண்ணியாச்சு. இனி நாளைக்கு கோவிந்தா தான் அந்த ப்ரெசன்டேஷனை போட்டு பார்த்து திரு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு முடியாது, நம்ம தான் டெலீட் பண்ணியாச்சு அப்படின்னு இருக்க நேரம் இங்கே நித்யா இந்த ஃபைலை சேவ் பண்ண பார்த்தா ஃபைல் ஃபோல்டரே காணோம். நீ தான் ஏதாவது பண்ணுன மகா அப்படின்னு சொல்லிட்டாரோ. ஐயோ, நான் வெறும் டைப் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன், மற்றபடி எதுவுமே எனக்கு தெரியாது, நான் எப்படி அதை நோண்டுவேன், நான் ஒன்றுமே செய்யலை, நான் செய்யாமல் அதை யார் டெலிட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னார். எப்படியாவது நீ தான் சார்கிட்ட பேசணும், அவங்க வீட்டில் தானே நீ இருக்க, நீ சொன்னால் புரிஞ்சுக்கிடுவாங்க, இல்லாமல் சாதா ஒரு பிரச்சனைனாலே சார் எங்களை விட மாட்டாங்க, அப்படி கண்டிப்பாக இது கோடிக்கணக்கான லாஸு அப்படின்னு விட நேரம் எங்களை கண்டிப்பாக விட போகிறதில்ல, நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நித்யா நம்ம மகாட்ட கேட்கனாரு. நான் எப்படி இதை பற்றி பேச போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம ஆஃபீஸே கதினிக்கிட்டு நம்ம மகா கறந்துட்டாங்க. வீட்டுக்கே போகலை, அவ்வளோ ஒரு டென்ஷன். இந்த கோடிக்கணக்கில் இது என் கணவருக்கு லாஸ்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை நாங்கள் நடத்தி காட்டணும், அதுக்கு என்ன வழி, என்னால் ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும் நான் ஏதாவது யோசிச்சுட்டு செய்த இவளுக்கு நல்லதை தான் நடத்தணும் அப்படின்னு நம்ம மகா ஒரு லட்சியத்தோடு இருக்காங்க. திவ்யாவுக்கு கால் பண்ணி வர வச்சுட்டு இதை பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்து திவ்யாவுக்கு கால் பண்ணால் அந்த காஞ்சனா அவிய ஃபோன் எடுத்து நம்ம மகாவை கிளின்னு கிழிச்சு தொங்கப்பட்டுட்டாங்க. ஒரு வேலைக்காரி எதுக்காகடி என் பொண்ணை உறக்கத்தை தொந்தரவு பண்ண கால் பண்ணிட்டு இருக்கா, நீ கால் பண்ணாத, என் பொண்ணு உறங்கிட்டு இருக்கா, ஒரு முக்கியமான விஷயம் மேடம். என்னடி உனக்கு முக்கியமான விஷயம் இருக்குது, நீ வேலைக்கே போகிற, நீ வீட்டில் பாத்திரம் கழுவ, உனக்கு ஒரு முக்கியமான விஷயமா, ஃபோனை வைடி கீழே அப்படின்னு அந்த இடத்துல விரட்டி விட்றாங்க காஞ்சனா. இந்த சைடு பார்த்தோன்னா யாருக்கிட்ட நம்ம ஹெல்ப்பு கேட்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் திருவுக்கே கால் பண்ணி இந்த பாருங்கள் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை ஆகிட்டு, அதனால தான் நான் வீட்டுக்கு வரலை, இப்படி பிரச்சனை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம். ஐயோ, மகா சாப்பிடாம கொள்ளாமல் இந்த பிரச்சனைக்காண்டு ஆஃபீஸில் மண்டே உடச்சிட்டு இருக்காளா, அவள் பாவம், அவளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சாப்பாடை வாங்கிட்டு நம்ம திரு மகாட்ட கொண்டு கொடுக்குறாங்க. நீ சாப்பிடு, இது இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்டேன், எதானாலும் பார்த்துக்கிடலாம் மகா, இப்படி அவசரப்பட்டு டென்ஷன் படாத விட்டுட்டு சும்மா இரு அப்படின்னு கூலாக்குறாங்க. நம்ம மகாவை கூலாக்கிக்கிட்டே அவங்க பாட்டுக்கு லேப்டாப்பில் சுழந்து புகுந்து விளையாட பார்க்குறாங்க. எங்கே இந்த ஃபைல் இருக்குது அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் நோண்டி நொங்கெடுத்து லேப்டாப்பில் இருந்து அந்த இதை பென்ட்ரைவருக்கு காப்பி பண்ணி எடுத்துறாங்க. ப்ரெசன்டேஷன் எங்கேயும் போல் இங்கே இருக்குது, நீ கவலைப்படாத, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல
சீரியஸாக எடுத்துகிறாங்க. இந்த சைடு கவிதா வந்து கௌதமுக்கு கால் பண்ணி, இன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு நல்ல நேரம், கண்டிப்பாக அந்த ப்ரெசன்டேஷனை யாராலையும் எடுக்க முடியாது, டெலிட் பண்ணியாச்சு, நாளைக்கு விடிய நேரமே நல்ல செய்தி நம்மளுக்கு இருக்குது, ப்ரெசன்டேஷனை பார்த்து அங்கே சப்மிட் பண்ணலான்னு இருக்க. நம்ம திருவுக்கு ஒரு ஆப்பு வச்சுருக்கோம், அவன் கண்டிப்பாக இந்த ப்ரெசன்டேஷனை பண்ண போகிறதில்ல. நம்ம ஆப்போசிட்டு பார்ட்டிக்கிட்ட கம்சனுக்கு வந்து கோடிக்கணக்காக பேரம் பேசியிருக்கோம், கோடிக்கணக்காக நம்ம சுருட்ட போகிறோம். அதோட திரு வந்து லாஸ், பயங்கர கோடிக்கணக்காக லாஸ் ஆகி கம்பெனியை இழுத்து முட்டிட்டு இருக்க போகிறான். இதுக்கெல்லாம் காரணமான அந்த மகாவை கம்பெனியை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறான். இது நடக்க போகுது அப்படின்னு வந்து ஒரு பிரம்ம பிடிச்சி திரியிறாங்க நம்ம கவிதா கௌதம். இவங்க 2 பேரும் அவங்களுக்கெல்லாம் ஒரு வேட்டு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அடுத்த நாள் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க கம்பெனிக்குள்ளே. நம்ம திரு வந்து ப்ரெசன்டேஷனை வந்து அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் அந்த ப்ராஜெக்டை வந்து ஓகே, டீல் ஓகே ஆயிடுது. கோடிக்கணக்கான ப்ராஃபிட் வந்து நம்ம திரு கம்பெனிக்கு வருது. இந்த சைடு நம்ம போட்ட திட்டம் முறியடிக்கப்பட்டுட்டு, அது எப்படி சாத்தியம், நம்ம டெலீட் பண்ணது எப்படி வந்து இந்த எடுத்தாங்க, இது எப்படி ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம கவிதாவும் கௌதமும் இருக்காங்க. நம்ம செய்த பிளான் எல்லாமே வந்து சொதப்பிடுச்சு, இதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்க தெரியலை அப்படின்னு வந்து இருக்க நேரம் நம்ம மகா வந்து சுண்டி கூடுறாங்க கவிதாவை. இந்த பாரு இங்கே வா அப்படின்னு வந்து, என்னையே நீ கூப்பிட அளவு வந்துட்ட என்ன? ஆமாம், இப்போ வந்து நீ இந்த வீட்லேயும் சரி இந்த கம்பெனிலையும் சரி எல்லாத்துலேயும் தப்பு செய்து இந்த குடும்பத்தை அழிக்கலான்னு கங்கணம் கட்டுறான்னு நல்லாவே தெரியுது. ஆனால் இந்த பாரு, நான் இருக்கிறது வரை இது எதுவுமே நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன். இந்த ப்ராஜெக்டை வந்து ஓகே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷன் ஃபோல்டரை டெலிட் பண்ணி வச்சது நீ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து என் சொந்த அண்ணன் பையனுக்கே சூனிய வைக்கவா தானடி நீ அப்படின்னு வந்து நம்ம கவிதா வந்து கேட்குறாங்க. இந்த பாரு, ஒழுங்கு மரியாதையாக உனக்கு இதெல்லாம் வந்து தில்லு முள்ளெல்லாம் ஓரங்கட்டி வச்சிரு, இந்த குடும்பத்தை அழிக்க பார்க்கணும், திருவை அழிக்க பார்க்கணும், இந்த எண்ணெயெல்லாம் விட்டுரு அப்படின்னு வந்து நம்ம மகா வந்து அப்படியே வந்து வீரமாட்டு நம்ம கவிதா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவ நம்ம டெலிட் பண்ணதை இவ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டால, இவ தான் அப்போ டெலிட் ஆன ஃபைலை இவ வர வச்சாலோ, இவ ஒரு மந்திரவாதியாட்டு தான் இருப்பா போலுக்கு, டெலிட் ஆன ஃபைலை மந்திரம் போட்டு வர வைக்க அளவுக்கு மந்திரம் இருக்கா அப்படின்னு வந்து கவிதா வந்து இவகிட்ட கேர்ஃபுல்லாக தான் பழகணும், இவன் நினச்சா நம்மளையே என்ன வேணாலும் செய்திருவா போல இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கங்க நம்ம மகாவை பார்த்து. அதோட பார்த்தோன்னா நம்ம கௌதம் கிட்ட சொல்கிறாங்க, இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகிட்டு, திரு சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரெசன்டேஷனை முடிச்சுட்டான், நம்ம டெலீட் பண்ண ஃபைலை மந்திரம் போட்டு இந்த வர வச்சுட்டா மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. செம பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆடி இறங்கி போய் நிற்கிறாங்க கவிதா. நம்ம திட்டையெல்லாம் முறியடிச்சிட்டு இனி எப்படி வந்து திரும்ப அழிக்க போகிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நேரம் கவிதா இந்த கவிதாவை வந்து கண்டிப்பாக திருக்கிட்ட சொல்லணும், கவிதாத்தையும் நல்லவங்கன்னு நம்பிட்டு இருக்க திருவுக்கு அவங்க முகத்திரையை கிழிச்சு காட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்கங்க நம்ம